தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಗುಣ ಸಿಂಧುಂ ಜಾನದು ಶಾಸ್ತ್ರಗುಣ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು ಪ್ರಣಾಮದಾನು ಕಲಿಯುದೇವ ಕಾಲ್ಚಿಮ யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபலிபுர பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுப்புவதோட தலைப்பு குழந்தைக்கு பிரம்மோபதேசம் ஆயிடுத்தா, குழந்தைக்கு பிரம்மோபதேசம் ஆயாச்சா. இது இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க தலைவை பாருங்கள். மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் ரொம்ப பணக்காரர், ஹோட்டல் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருந்தார். 5-6 ஹோட்டல் அவர்கிட்ட இருந்தது. அந்த அளவு இருந்தவர் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டல்லாகி நஷ்டத்தில் எல்லாமே போயிட்டு தெருவில் இல்லை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப வசதி போயிடுத்து எல்லாமே. அது மாதிரி இருக்க வாக்க தான் மனசு எப்படி இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ வசதியாக நம்மளை மாதிரி இருந்துட்டானா இப்போ நான் பிச்சைக்காரனா அப்படியே இருந்துடலாம். ஆனால் அந்த மாதிரி பெரிய பணக்காராளாக இருந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இன்னும் இதுவாக அந்த மாதிரி ஒரு ஏழ்மைக்கு போகும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையாக இருக்கும் மனசு. அப்படி ஒரு நிலை இருக்குது. இவர் ஒய்ஃபு, ஸ்கூல் போகிற ஒரு பையன் அவ்வளோதான். அவன் 3 பேர் தான்பா. இவன் ஒரு நாளைக்கு திடீர்னு மகாபிரிவா தரிசனம் பண்ணலான்னு கிளம்பி போனார். 3 பேரும் நமஸ்காரம் பண்ணான். பெரியவா கேட்ட முதல் கேள்வி, குழந்தையோட பிரம்மோபதேசம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டார். ஆயாச்சா அப்படின்னாரு. இவர் இல்லை அப்படின்னாரு. பெரியவா மகாபிரிவா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த பையனோட இதெல்லாம் அந்த விவரத்தெல்லாம் வாங்கிக்கோ, அந்த தர்ம உபநயனம் லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கிட்டக்க ஏதாவது சொல்லியிருக்கார். அது பின்னாடி தான் அவருக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் சொல்கிறேனே தவிர அவர் ஏதோ சொன்னார். அவர் உத்தரவு கொடுத்துட்டார். அவர்கிட்ட போக சொல்லிட்டார். அவர்கிட்ட போனால் அவர் சொன்னார், இந்த மாதிரி தர்ம உபநயனம் ஒன்று நடக்கிறது. அது ஐ திங்க் இது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலில் பண்ணுறா மடத்தோட சார்பில். அதில் இந்த பையனுக்கும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த பையனுக்கு என்றைக்கு தர்ம உபநயனம் ஆக போகிறது, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியுமா என்ன ஆக போகிறதுன்னு அது சொல்லியிருக்கா. அப்புறம் அவர் சொன்னாராம், பையனுக்கு நாள்லேருந்து பரீட்சை ஆரம்பிக்கிறது. சின்ன பையன்தான், பரீட்சை ஆரம்பிக்கிறது. ஆனால் அது மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் லேட்டான பரீட்சை தான். 11 மணி 11:30 மணி அது மாதிரி லேட்டாக இருக்க இதுதான் டேயில். இருந்தாலும் பரீட்சை இருக்கு அவனுக்கு அப்படின்னு. அவருக்கு என்னென்ன இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பெரிய பணக்காரர் ஹோட்டல்லாம் நடத்தியிருந்தவர் இவ்வளவு தர்மோபநயனம் பண்ணமா, யாரையும் கூப்பிட முடியாது சொந்தக்காரெல்லாம், இப்படி போய் பண்ணுறோமே அப்படின்னு அவருக்கு மனசில் இருக்குது. அதனால அது மனசில் வச்சுட்டு பையனோடதை சாக்காக சொல்லியிருக்கார். பையனுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்னா விட்டுருவான். அவர் சொல்லிட்டாராம், அந்த யார் இந்த மடத்து இதை பண்ணியிருந்தவர், இதை ஃபாலோ பண்ணியிருந்தவர் மடத்து ஸ்டாஃப் சொன்னாராம், பெரியவா எதை வச்சு உங்களுக்கு சொன்னார், எதுக்காக அப்படி சொன்னார், என்ன அனுகிரகம்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. பெரியவா பண்ணுறான்னு நிறைய 1000 விஷயம் இருக்கும் அதில். அதனால் நீங்கள் அதெல்லாம் தட்டாமல் சரின்னு அனுகிரகமாக எடுத்து பண்ணிக்கோங்க. என்ன பையனோட எக்ஸாம் தானே, அது இங்கே கார்த்தால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். உபநயனம் முடிஞ்சோடனே இங்கேருந்து மடத்துலேருந்து ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்து பையனை கொண்டு போய் எக்ஸாமில் விட்டுருவோம். அதெல்லாம் பையன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுதான் பெரிய விஷயம், அது எக்ஸாம் அவன் பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே வேறு வழி இல்லை பண்ணிட்டார். அதுக்கேற்ற மாதிரி உபநயனம் ஆயிடுத்து. பரீட்சாவும் போயிட்டு வந்துட்டான். நல்லா தான் படிச்சிருப்பான். பெரியவாள் தரிசனம் பண்ணியிருக்கான்ல, பெரியவா மூலமாக நடந்த உபநயனம். அதனால் அவனுக்கு புத்தி நல்லபடியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதனால் அப்படி ஆகிடுத்து. இது இப்படியே ஓடிடுத்து. ஒரு வருஷம் ஓடிடுத்து சரியாக. உபநயனத்தை பண்ண சரியாக ஒரு வருஷத்தில் அந்த பையனுடைய உபநயனத்தை பண்ண தந்தையார் இருக்கார் இல்லையா, உபநயனம் வந்தார் குழந்தைய கூட்டிட்டு. தந்தையார் சரியாக ஒரு வருஷத்தில் காலமாயிட்டார். அவர் காலமாயிட்டார். இப்போ அவருடைய காரியங்கள்லாம் இருக்கே, அந்த காரியங்கள்லாம் பிள்ளை பண்ணால் நல்லா இருக்குமே. ஒரு வருஷம் இவருக்கு முடிஞ்ச பிறகு அந்த காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இதெல்லாம் இவனுக்கு பித்ரு காரியங்கள்லாம் நிறைய பண்ணணுமே. அது எல்லாத்தையும் அந்த பையன் பண்ணிட்டுருக்கான். அந்த பையன்
அப்போ வந்து அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு அனுக்கிரகம் இருந்ததுனால அது வசதியாக போச்சு. அப்போ பெரியவா வந்து தெரியும், பெரியவாளுக்கு வந்து இந்த வந்திருக்காரு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவருடைய காலம் முடிய போகிறதுன்னு பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தியை கொடுத்து பெரியவாளையை எதுக்கு பார்க்க போனோம், பார்க்காமே இருந்திருக்கலாமே. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார், இப்போ எளிமையாக இருக்கார். இருந்தாலும் அவர் பார்க்க வரணும்னு அவருக்கு ஒரு புத்தி கொடுத்துருக்காரு பெரியவா. அதனால தான் குழந்தைய கூட்டின்னு வந்தார். குழந்தைய கூட்டின்னு வராமல் 2 பேர் வந்திருந்தால் கூட கொஞ்சம் பெரியவா அப்பையும் கேட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். இருந்தால் கூட குழந்தைய கூட்டின்னு வந்திருக்காரு. பையனை கூட்டின்னு வந்தோடனே பெரியவா வந்து சரியாக கரெக்டாக அடுத்த நாள் வந்து உபநயனம் வரா மாதிரி பிளான் வேறு வந்திருக்கு. எக்ஸாம் ஆரம்பித்தா கூட எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தானே நடந்திருக்கு. அப்படி அவன் தான் பெரியவாளே மடக்கி பண்ணிட்டுருக்காரு. எதுவும் கேட்கல. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் இதுவாகிட்டேன், இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்கிறபடியாக வருது. அதெல்லாம் கேட்டுக்கல. பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும். இவனுக்கு உபநயனம் பண்ண தர்ம உபநயனம்ட்டார். ஏன்னா தெரியுமே அவளால் இப்போ சதிக்கு இவர் உபநயனம்லாம் பண்ண மாட்டார், டிலே பண்ணிவிடுவார். அப்படியே ஓடிண்டே இருக்கும். ஆனால் இவர் 1 இயருக்குள்ளே இவர் இது பண்ண இவர் காரியம் இவருக்கு முடிய போகிறது அப்படின்னும் போது என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறார், அவனுக்கு உபநயனம் பண்ணி வச்சுட்டார். அதனால் சரியாக 1 வருஷத்தில் அந்த பையனோட உபநயனத்தை பண்ண 1 வருஷத்தில் அப்போ தந்தையார் வந்து காலமாயிட்டார். அப்போ அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த பையனே பண்ணியிருக்கான். அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு தெரியும் முதல்லையே. அதனால் அப்படியேப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பெரியவா பண்ணியிருக்கா. குழந்தைக்கு பிரம்மோபதேசம் ஆயாச்சா அப்படின்னா தெரியாதா பெரியவாளுக்கு? கேள்வி கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சன்னியாசி ஒரு மனுஷன் மாதிரி இருக்கணும்னு காமிச்சிருக்கார், அவ்வளோதான். மற்றபடி அவர் பரமேஸ்வரன் உங்களுக்கு தெரியறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதமேச்சரணம்.